ஒரு வீடை கட்ட சில வருஷங்கள், சில மாதங்கள், ஏன் சில நாட்கள் கூட ஆகும். ஆனா இப்போ நீங்க பார்க்குற வீடுகள் எல்லாமே கட்ட சில மணி நேரங்கள் இருந்தாலே உங்களுக்கு போதும். நீங்க அழகா இந்த வீடை கட்டிடலாம். ஸோ இந்த ஒரு வீடியோல நீங்க பார்க்க போறது அழகான தி இன்கிரெடிபிள் டென்ட் ஹவுசஸ். டென்ட் ஹவுசஸா அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படின்னா இந்த வீட்டை நீங்க எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம். கிட்டத்தட்ட ஒரு மொபைல் ஹவுஸ் மாதிரி. ஸோ இனிமேட்டு டைம் யூஸ் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஒரு வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போற வீடு தான் தி ஜிடி ஸ்கை லாஃப்ட். ஸோ டீனேஜர்ஸ்க்கு இந்த காலத்துல ஏத்த மாதிரியான ஒரு வீடு என்னென்ன எதிர்பார்க்கறாங்க, நல்ல ஒரு ஜாலியான ஸ்பேஸ் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அது இந்த ஒரு வீட்டில் இருக்கும். அதாவது இந்த ஜிடி ஸ்கை லாஃப்ட் அப்படின்ற ஒரு வீட்டில் இருக்கும். இது ஒன்றுமே இல்லை. நீங்கள் எங்கேயாவது ட்ரிப் எங்கேயாவது போகிறீங்கன்னா, காருக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா, அந்த காருக்கு மேலே இந்த ஒரு வீடு வச்சுட்டாலே போதும். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஏரை ஃபில் பண்ணி அப்படியே வச்சுட்டாலே இந்த ஒரு வீடு ரெடி ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரூஃப் டாப் மாதிரி இந்த ஒரு வீடு வந்து செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 5 பேர் இந்த ஒரு ரூமில் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2 ரூம்ஸ் இதிலே வந்து அலாட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு மனுஷனுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்ற மாதிரி இந்த ஒரு வீடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது டீனேஜர்ஸ்க்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் ஃபேமிலியோட எங்கேயாவது வெளில போகிறீங்கன்னா இந்த ஒரு ஜிடி ஸ்கை லாஃப்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்து ரெண்டாவதாக பார்க்க போகிறது தி ஓப்பஸ் ஓஃபர். இது வந்து எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி வீடு கிடையாது. ஏன்டா அப்படி சொல்கிற, ஏன் இதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்கலாம் முடியும். இது ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான திங், அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு டென்ட் மாதிரியே இருக்காது, நல்ல ஒரு கேம்பர் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம இந்த சுற்றுலா பயணிகள்லாம் தங்குறதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டே மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு குட்டி வீடு மாதிரியே இருக்கும். ஸோ ஏன்டா இது ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பெட்டு, ஃபர்னிச்சர், அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கொண்ட எல்லா பொருட்களுமே இதில் வச்சுருப்பாங்க. ஏன் ஒரு சின்ன ஒரு ஜென்ரேட்டரு, பேட்ரி பவர், அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 10 பேர் மேலே இங்கே வந்து படுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்பயாவது ஃபேமிலி இல்லைன்னா ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸோட போகிறப்ப நீங்கள் இந்த ஒரு டென்ட்டை வந்து ஆக்குபை பண்ணலாம். ஸோ இந்த டென்ட்டோட பேர் தான் தி ஆப்பஸ் ஓஃபர். இன்டீரியர் ஃப்ரேம் ஒர்க்கு, கிச்சனு, மினி ஃப்ரிட்ஜுன்னு சொல்லி எக்கச்சக்கமான சகல வசதிகள் கொண்டு சும்மா பயங்கரமாக இருக்கும். ஸோ இத்தனை வசதியெல்லாம் இருந்தால் இதோட ப்ரைஸும் ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவாக தானே இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் யாரும் இன்னும் மென்ஷன் பண்ணல. ஸோ வேணும்னா நீங்கள் போய் கூகுளில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்கும்போது தி லண்டன்ஸ் அண்ட் ப்ரீமியம்ஸ். ஸோ கேட்கவே ரொம்பவுமே ப்ரீமியமான பேராக இருக்குல்ல? ஆமாங்க, கிட்டத்தட்ட 4 பேர் படுக்கக்கூடிய இந்த ஒரு டென்ட் ரொம்பவுமே சூப்பராக ஒரு பெரிய ஒரு மேஸ்குலின் சம்மந்தப்பட்ட டென்ட்டாக தான் இருக்கும். பார்க்க ஒரு மினி ஹோம் மாதிரியே இருக்கும். ஸோ இதை செட்டப் பண்ண கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் சூப்பராக இதை ஈஸியாக செட் பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. அதுதான் தி வாட்டர் ப்ரூஃப் டென்ட்டு. இது வந்து ஒரு ஃபேப்ரிக்கால் பண்ணது, ரொம்பவுமே கூலாக இருக்கும். ஸோ வெளில ஹாட்டாக இருந்ததுன்னா உள்ளே கூலாக இருக்கும், உள்ளே கூலாக இருந்ததுன்னா வெளில ஹாட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட $300 அளவுக்கு வருது. ரொம்பவுமே சீப்புன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈஸியாக நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், ஈஸியாக செட்டப் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதோட கருத்து உங்களுக்கு என்னன்னு பிடிச்சிருக்குன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டேடா, இன்னொரு வாட்டி இதோட பேரை சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா தி லண்டன் எச் ப்ரீமியம். ஸோ அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம 4வதாக பார்க்க போகிறது தி கவுஸ் டென்ட். அதாவது இந்த ஒரு டென்ட் எல்லாருக்குமே சொல்லி ஆகலாம், ஏன்னா அது ரொம்பவுமே ஸ்பெஷலான டென்ட். வேர்ல்டு இண்டிகோ க்ரௌடு ஃபண்டிங் மூலமாக நடக்கப்பட்ட இந்த ஒரு டென்ட்டு ரொம்பவுமே சூப்பராக அண்ட் ரொம்பவுமே சீப்பாக இருக்கும்னே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவுமே ஜென்ரலான டிசைன். ஸோ ஏர் குஷன்ஸ்லாம் உள்ளே இருக்குது. கிட்டத்தட்ட 12 பேருக்கு மேலே உள்ளே ஸ்டே பண்ணலாம். அண்டு இது வந்து முக்கியமாக ப்ரைவசி சம்மந்தப்பட்டதில் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதாவது ரொம்பவுமே ஓப்பன் ஸ்பேஸ்லாம் இருக்காது, அழகான விண்டோஸ், டோர்ஸ்லாம் வச்சு அதுக்கு மேலே இந்த ஸ்டிக்கர்ஸ் மாதிரியான ஒட்டுற விண்டோஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ரேட் எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியல, ஆனால் இதோட ரேட் வந்து ஏறும் இறங்கும் சில நேரம். ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு க்ரௌடு ஃபண்டிங் மூலமாக நடக்கிற ஒரு டென்ட் ப்ரைஸ் தான். ஸோ இந்த ஒரு டென்ட் வந்து கவுஸ் டென்ட் அப்படின்றாங்க. ஸோ இது ரொம்பவுமே சோஃபார் எல்லாருக்கும் குட் அப்படின்றாங்க. ஸோ எனக்கு எப்படின்னு தெரியல, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஸோ அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் 5வதாக பார்க்க போகிறது தி ஏர் வேல் டென்ட். ஸோ இது வந்து ரொம்பவுமே கொஞ்சம் லாங்கரான செட்டப் தான் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட 30 நிமிஷம் எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த டென்ட்டை வந்து நீங்கள் செட்டப் பண்ணணும்னா. அதாவது நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல நைட்டு நல்லா தூங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 6 பீப்புள்ஸ், அதாவது இந்த 6 பேர் வந்து இதில் படுத்துக்க முடியும். கிட்டத்தட்ட 3 பெட்ரூம்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கர்டைன்ஸ், ரூம் விண்டோஸ், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் லைட்னிங்காக சில கேப் விட்டு வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவுமே சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நைட் ஸ்டே எங்கேயாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் போகிறீங்க, ஒரு நல்ல சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஏர் வேல் டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கும்ன்றாங்க. ஸோ ப்ரைவசியும் கொஞ்சம் சேஃப்டியும் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம 6வதாக பார்க்க போகிறது தி ஆரோ கோகோ ஆரோ டென்ட். அதாவது மேட் ஆஃப் கிக் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி மூலமாக இது தயாரிச்சிருக்காங்க. இது தயாரிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட $32,000 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா. கிட்டத்தட்ட 42 பீப்புளால் உருவாக்கப்பட்டது அப்படின்றாங்க.
ஸோ அதெல்லாம் இருந்தாலும் நமக்கு தேவையான சில விஷயங்கள் எப்படின்னா ரொம்பவே சிம்பிளான டென்ட்டு, ஒரு கேம்பிங்கு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பட்டன் ஆன் பண்ணால் போதும், 5 மினிட்ஸில் இந்த ஒரு டென்ட்டோட செட்டப் ரெடி ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கே நம்ம எடுத்துகிட்டு போனாலும் எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 3லேருந்து 4 பேர் இதில் அழகாக படுத்துக்க முடியும். ஸோ ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான சிம்பிளான மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டில் இந்த ஒரு டென்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இன்னொரு சூப்பர் மற்றும் அமேசிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பாய், see you.